காவேரி வந்து இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், விஜயோட குழந்தைய நான் வயித்துல சுமந்துட்டுருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொன்னோனே வந்து தாங்கிக்கவே முடியல சாரதாவால. "நீ என்னடி சொல்ற?" அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. உடனே பாட்டி வந்து, "நான் அப்பவே சொன்னேன்ல சாரதா, இவ வயிற பாரு, வயிறு பெருசாயிட்டே இருக்குன்னு. நான் சொன்னா யாராவது கேட்டீங்களா? இப்ப பாத்தியா?" அப்படின்றாங்க பாட்டி. உடனே வந்து, "நீ சொல்றது உண்மையாடி? இல்ல வேற எதுக்காவது பொய் சொல்றியான்னு?" "நான் ஏன் பொய் சொல்லணுமா? நான் உண்மைய தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு சாரதா பயங்கரமா அழுது புலம்புறாங்க. "அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொன்னேன். ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுனேன்னு சொன்னேன். ஆனா இப்ப இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்றியேடி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. "என்னை மன்னிச்சிடுமா, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த டைம்ல நான் சொல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நெனச்சேன். அதான் நான் சொன்னேன்." "அடி பாவி! இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு இவ்ளோ நாளா நீ வந்து இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க சாரதா. உடனே அடிக்கவும் வராங்க. அந்த டைம்ல எல்லாரும் அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. "அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பண்றீங்கன்னு?" சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. "நீங்க சும்மா இருங்க தம்பி. இவ பண்ணிவிட்ட வேலை கொஞ்சம் நெஞ்சமா? அந்த பையனை காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இப்போ என்னன்னா அந்த பையனோட வாரிசை வயித்துல சுமந்துட்டுருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இப்போன்னு பார்த்தா அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. இவ வாழ்க்கையை நினச்சாவே எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏதோ இவ கொஞ்ச நாள் வந்து பொண்டாட்டியாக நடிச்சா, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, டைவர்ஸ் அவங்க கேட்குற மாதிரியே கொடுத்துட்டா, இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு நினச்சினேன். இப்போ இவ வாழ்க்கை இவளே கெடுத்துக்கலாளே, தலையில் மண்ணை வாரி கொட்டிக்கிட்டாலே, நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அவங்க அம்மா அழறாங்க. எல்லாரும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. "அடி பாவி! இவ்ளோ நாளா ஏன்டி இவ்ளோ தூரம் மறைச்ச? எப்படி தெரியும் இந்த விஷயம் உனக்கு? ஏன் சொல்லல?" அப்படின்னு கேட்குறாங்க. "இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு அப்போவே 1 மாசத்துலேயே தெரியும்மா. 1 மாதம் எனக்கு தள்ளி போச்சும்மா. அப்போவே நான் வந்துட்டு கிட்டு வாங்கி டெஸ்ட் பண்ணேன்." "ஏன் காவேரி என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா?" அவங்க அக்கா சொல்கிறாங்க. "எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் சொல்ல முடியல." அப்படின்னு சொல்கிறாங்க. "அப்படியா? சரி காவேரி, உனக்கு இன்னும் எத்தனை மாதம்டி முன்னாடி இது தெரிஞ்சது உனக்குன்னொன்னே?" சரி இப்போ எத்தனை மாதம் உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க. "சொல்லுடி, உண்மையை சொல்லு." அப்படின்னாங்க. 4 மாதம் 3 மாதம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. 4 மாதமா? ஏய் கங்காக்கே இன்னும் 2 மாதம் இப்போ தானடி முடியுது. அப்போது அதுக்கு முன்னாடியே உனக்கு உருவாயிட்டிருக்கு. இவ்வளோ தூரம் ஏன்டி சொல்லலை அப்படின்றாங்க. உடனே வந்து அப்போது யோசனை பண்ணி பார்த்தா கங்காவோட குழந்தையோட காவேரியோட குழந்தை பெரிய 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 குழந்தை. அப்போ வீட்டுக்கு தலைச்ச வாரிசு காவேரியோட குழந்தை தான் அப்படின்றாங்க பாட்டி. அதை கேட்டு வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து சாரதாவால் தாங்கிக்கவே முடியல. "நீங்கள் கம்முன்னு இருங்க அத்தை" அப்படின்னு. "ஏய் உண்மையை தானே நான் சொல்கிறேன். இது உண்மை தான். நான் இவ்வளோ நாளாக கங்காவோட குழந்தை தான் இந்த வீட்டுக்கு தலைச்சம் போல நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காவேரி அதுக்கு முன்னாடியே உண்டாயிருக்காளே, அப்போ அவளோட குழந்தை தானே தலைச்சம் குழந்தை வீட்டுக்கு. இப்போ ரொம்ப முக்கியமாக இதெல்லாம். ஏற்கனவே இவ்வளோ பெரிய பிரச்சனை எழுப்பி விட்டுருக்கா இவ. இதில் வேற நீங்கள் யார் தலைச்ச குழந்தைன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா?" அப்படின்றாங்க. இங்கே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க காவேரி. "உன்னே வந்து இப்படி பண்ணிட்டாளே பாவி! ஒரு வார்த்தை சொல்லியிருக்காளே, இப்படி பண்ணிட்டியேடா" அப்படின்னு சொல்கிறாங்க. "அதுக்காக தான் அந்த மாத்திரையெல்லாம் வச்சிருந்தியாடி நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. "ஆமாக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அழறாங்க. "ஏண்டி செக்கப்லாம் போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "அதெல்லாம் போனேன்." "அப்போ நம்மளுக்கு தெரியாமல் செக்கப்புக்கு போயிருக்கா, மாத்திரை வாங்கியிருக்கா, இவ்வளோ விஷயம் இந்த வீட்டுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கா. எப்படி கமுக்கமாக காரியத்தை சாதிச்சிருக்கா பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. "காவேரி நீ பெரிய ஆள்டி, இவ்வளோ தூரம் மறைச்சிருக்க. நான் வயசானவ, என்கிட்ட கூட சொல்லலை. சரி நான் கண்டுபிடிச்சாலும் அதையும் மறைச்சி என்கிட்ட வந்து பேசியிருக்க. இப்போ பயங்கரமான ஆளாக தாண்டி நீ இருக்க. பாட்டி எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் தான் எல்லாருக்கிட்டையும் இதை மறைச்சிட்டேன். தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இப்போ மன்னிப்பு கேட்டு என்னடி பிரயோஜனம்? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ பார்த்தல டைவர்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேன். முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருந்தா உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பேன்ல. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல. மரியாதையே கிளம்பு. உன்னை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டிலே விட்டுறேன்." அப்படின்னோடனே, "அம்மா என்னம்மா நீ இப்படி பேசுகிற? அவங்க என்னமோ இப்போ டைவர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. இப்போ எப்படிம்மா அவளை எடுத்துன்னு அவங்க விட முடியும்? வேறு என்னடி பண்ணுறது? இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காளே அவங்க வீட்டு பையன். இந்த மாதிரி பண்ணியிருக்கான், வாழ்ந்திருக்கான். ஆனால் ஒன்றும் தெரியாமல் வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க அவங்க. வரட்டும், இதுக்கப்புறம் இருக்குது அவங்களுக்கு." அப்படின்றாங்க சாரதா. காவேரி வந்து ஓட வயித்த வந்து அவங்க அக்கா வந்து தொட்டு பார்க்குறாங்க. உடனே வந்து அவங்க பாட்டி வந்து பக்கத்துல இருக்க, "பாட்டி வயிறு எவ்வளோ பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு." அப்படின்னோடனே அப்படியே தொட்டு பார்க்குறாங்க. "அக்கா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கட்டிக்கிறாங்க. "என்கிட்ட ஏன்டி சொல்லலை? நீ உண்டா இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? ஏன் காவேரி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சியா? அக்கா வந்து உன்னை அங்கீகரிக்க மாட்டேன்னு நினச்சா காவேரி?" "அப்படிலாம் இல்லைக்கா." "ஏன் காவேரி என்கிட்ட கூட சொல்லக்கூடாதாம்மா? ஏம்மா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. யமுனா வந்து காவேரி கர்ப்பமாக இருக்கிறத கேட்டுட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அதனால தான் நிவின் வந்து அவ மேலே கேரிங்காக இருந்தாரா? அப்போ நிவினுக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க.